Hi, welcome to my channel Simple Aari Work. இன்னைக்கு நம்ம butterfly stitch பார்க்க போறோம். அதுக்கு இப்போ நான் ரெண்டு கோடு போட்டு வச்சிருக்கேன். அதுல chain stitch போட்டுறேன். ஓகே. இதுல இந்த லைன்ல ஒரு chain, இந்த ஒரு லைன்ல ஒரு chain stitch போட்டுறேன். ஓகே. இந்த chain போட்டு வச்சிருக்கேன். இது ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி வெச்சுக்கோங்க. இப்போ இந்த ரைட் சைடுல இருக்க இந்த சைடு குத்தி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு x மாதிரி இங்கே போங்க, லெஃப்டில் போங்க. போய் உள்ளே ஒரு தடவை செயின் போட்டுக்கோங்க, வெளியே போய் ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஓகே, போட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வாங்க கீழே. ஓகே, சி இங்கே. ஓகே, இங்கே ஒரு செயின், வெளியே ஒரு செயின். ஓகே, அகைன் நீங்கள் இங்கே போகக்கூடாது, இந்த சைட். ஓகே, உள்ள ஒரு செயின் வெளியே போட்டுட்டு அகைன் இப்படி வந்துடுங்க. செயின் வெளியே ஒரு செயின், எல்லாமே இந்த பக்கமாக, அதாவது ட்விஸ்டடாக தெரியணும், அதுக்காக தான் இப்படி போடுறோம். ஓகே, இங்கே ஒன்று வெளியே ஒன்று, இந்த ஒன்று வெளியே ஒன்று, டில் இந்த லைன் மறையணும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் நீங்கள் போடணும். ஓகே, ஓகே தெரியுதா? இப்போ இது ட்விஸ்டடாக இருக்கா, நடுவில் இப்படி ரோல் பண்ண மாதிரி இருக்கா, இப்படி தான் இருக்கும் பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இது பேர் தான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இப்போ ஒன்று படாச்சு அப்படியே லைனாக நம்ம போடுறோம். ஓகே, இங்கேருந்து அதே மாதிரி இங்கே குத்திக்கோங்க, வெளியே ஒரு தடவை, அகெயின் உள்ள ஒரு வாட்டி, வெளியே ஒரு வாட்டி, அகைன் உள்ளர போயிடணும். இப்படி தான் ஆக்சுவலாக இங்கே உள்ள இப்படி போடணும், இந்த சைடு போடணும். ஓகே, வெளியே ஒன்று. ஓகே, இந்த இங்கே இருக்கு இல்லையா, இது வரைக்கும் தான் போடணும், இதுக்கு மேலெல்லாம் நீங்கள் போடக்கூடாது. கரெக்டாக இது வரைக்கும் போதும், ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே, എന്നിട്ട് அவ்வளோதான். நீங்கள் இங்கே நாட்லாம் போட வேண்டாம். ஓகே, நாட்லாம் வேண்டாம், அப்படி ஸ்ட்ரைட்டாக கண்டினியூ பண்ணிடுவோம். ஓகே, இந்த மாதிரி. ஸோ இது போடும் போதே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. ரொம்ப ஈஸி. இது நீங்கள் எங்கேனாலும் யூஸ் பண்ணலாம். உங்கள் ப்ளவுஸில், ஃப்ராக்கில், குர்த்தீஸில், எங்கேனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இது. ஓகே, சரி, அவ்வளோதான். இது ஓகே. இப்போ நான் இந்த மாதிரி லாஸ்டிங் முடிச்சிட்டோமா, நீங்கள் அங்கேயே ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஓகே, நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஜரியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று சில்க் த்ரெட்டில் டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள்.
சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்து போகும், அதனால தான் சொன்னேன். பட் நீங்கள் அதில் ட்ரை பண்ணினாலும் இதில் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து ரொம்ப வந்து த்ரெட்டை இழுத்து போடாதீங்க. இழுத்து மீன்ஸ் டைட்டாக கீழே இழுத்து போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா எங்கள் நடுவில் இருக்க இந்த டைமண்டே தெரியாது, ஏன்னா அது ஃபுல்லாக சுருங்கிடும். ஸோ டைட்டாக பிடிச்சி எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. கையை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் போடுற எல்லா ஸ்டிச்சுமே அழகாக வரும். ஓகே, இப்போ நீங்கள் இது போட்டுட்டு அதுக்கப்புறமேல் வந்து இது வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் இதுக்கு நல்ல ஸ்டோன் வைக்கலாம், பீட் ஆர் என்னன்னாலும் வச்சு நீங்கள் போடலாம். இப்படி பிளெயினாக விடணும்னு அவசியம் கிடையாது. பிளெயினாக விட்டாலும் அழகாக தான் இருக்கும். பட் பிளெயினாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க், இந்த ஸ்டிச்சுன்னு இல்லை எல்லா ஸ்டிச்லேயும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை ரீச் ஆகும்.